ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த என் செடியில் பறித்த பாவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது முந்தானது இது பறித்தது டைம் இல்லை பாருங்கள். இப்படி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஒன்று இவ்வளோ கட் பண்ணணும். இந்த நேரத்து நான் பறித்த பின்னா அது மாதிரி இப்போ குட்டி குட்டி பாவக்காய் இது மாதிரி நிறையா வந்திருக்கு. செடியில் இங்கே கிடக்கு. இப்போ இருட்டுனா க்ளியராக தெரிய மாட்டுக்கு. ஒரு 7-8 பாவக்காய் அப்படி கிடைக்கிது. எல்லாம் க்ரீனாக இருக்குன்னு எனக்கும் கண்ணு தெரிய மாட்டேன். பகலில் காமிச்சேன். இப்போ வாங்க நம்ம போய் நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்றைக்காவது இப்படி பாவக்காய் நீட்டிட்டு அப்படி டைமண்ட் சைஸில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கீங்களா? வாங்க மீதியை கட் பண்ணிட்டு மசாலா போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இப்படி சேர்த்துக்கோங்க, சரிங்களா? பொரியல் பண்ணியோ கறி பண்ணியோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கணும். சிலருக்கு பாவக்காய் பிடிக்கும். எங்கள் வீட்டில் இவருக்கு பாவக்காய் பிடிக்காது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தனியா பவுடர் போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லேசமாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு குளிக்க விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் கடலை பருப்பு வேக போட்டிருக்கேன் கிரேவி வைக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக சேனக்கிழங்கு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு கால்வாசி சேனக்கிழங்கு போட்டுருவோம். சேனக்கிழங்கு போட்டாச்சு. கொஞ்சமாக கல் உப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா இதையும் நம்ம குக்கரில் அப்படியே போட்டுடலாம். கடலைப்பருப்பு சேனக்கிழங்கு கூட்டு சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சாம்பார் மசாலா நல்லா டேஸ்ட் வரும். மிளகாத்தூள் எனக்குனே பச்சை மிளகா சாம்பார் மசாலா போட்டோன்னா 1/2 ஸ்பூனுக்கு குறையா தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டை நம்ம கட்டியாக வச்சுட்டு ரசம் வச்சு சோறு கூட சாப்பிட்டா வேறு டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே ரசம் கொஞ்சம் கடிக்கும். எல்லாருக்கும் ரசம் கடிக்கணும், பிடிக்காது அவ்வளோவா. இதை இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நல்லா பாவக்காய் போட்டோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஒரு பேட்ச் போட்டேன், ஒரு பேட்ச் இங்கே இருக்குது. இதை நான் மூட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மூடுனா வெந்துடும், முருவல் ஆகாது. இதை மூடாமல் அப்படியே மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுப்பில் கொஞ்சம் அரிசி கழுவி வச்சுட்டேன் சோறுக்கு. இன்றைக்கி பாஸ்மதி தூக்கடாக வச்சுருக்கேன், டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம பாவக்காய் ஃப்ரை ஆல்மோஸ்ட் வெந்துட்டு இன்னும் 2 நிமிஷம் வச்சா நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். இப்போ சப்பாத்தி கொஞ்சம் மாவு பிசைதுனா இப்போ மாவுக்கு கல்லுப்பு போட மாட்டேன், புளிப்பு தான் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு பிசைஞ்சிடலாம். நம்ம மாவு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டில் கம்பல்சரியாக மத்தியானம் நைட்டில் சப்பாத்தி செஞ்சே ஆகணும். ஒரு பேட்ச் பாவக்காய் ரெடி ஆகிட்டு இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடணும். நம்ம சாப்பாடும் வடிச்சிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சேனக்கிழங்கு கடல் பருப்பு நல்லா வெந்துட்டு இனி வாங்க கொஞ்சம் தாளித்து விட்டுடலாம். கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு. இந்த கூட்டுக்கு சுவை கூட்டி தரும் பெருங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாவக்காய் ஃப்ரை நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நிறைய கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு தடவை இப்படி பாவக்காய் ஃப்ரை பண்ணுங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தயிர் சாப்பாடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டா பாவக்காய் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். பச்சாவே நான் சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பாவக்காய் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கூட்டையும் சூப்பராக தாளிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாப்பிடுங்க. சமையல் பண்ணாத முதல் தடவை பண்ணுறவங்க கூட இது ஈஸியாக பண்ணிடுவாங்க. இது கிண்டும் போதே அது மனம் வாயில் எச்சி விடுது, அதுதான் நாக்கு உலருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தியும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு கீ போட்டு ஹாட் பாக்ஸில் மூடி வச்சுருவோம் சக்க புக்குன்னு. சாமிக்கு 2 குட்டி சப்பாத்தி, கொஞ்சமாக வடித்த சோறு, புது சாதம், கொஞ்சமாக சேனக்கிழங்கு கடலைப்பருப்பு கூட்டு, கொஞ்சமாக பாவக்காய் ஃப்ரை. வாங்க சாமிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம். இங்கே விஸ்கிக்கும் பசி விஸ்கிக்கு பண்டா ரைஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சாப்பாடு இது தான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். மீண்டும் நாளை நல்ல ஒரு விளாகில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட பவானி லைஃப் ஸ்டைல். டாட்டா, பை பை. கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு. டாட்டா. விஸ்கி பாய் போல்.